வணக்கம் நண்பர்களே. பல நேரங்களில் ஆர்வக் கோளாறில் நாம் பேசும் உண்மை நமக்கே ஆபத்தாக முடியலாம். பல பேர் பார்த்துருப்போம், முந்திரி கட்டத்தனமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆர்வக் கோளாறில் உளறிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்துங்கிறது தெரிஞ்சு செய்கிறாங்களா அல்லது தெரியாமல் செய்கிறாங்களா தெரியலை. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சுவாரஸ்யமான கதை மூலமாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு மதத்தலைவர், ஒரு நீதிபதி, ஒரு விஞ்ஞானி, 3 பேருக்கும் ஒரே நாளில் தூக்கு தண்டனை. முதல்ல மதத்தலைவர் வருகிறார். அவர் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்படுகிறது. கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? மதத்தலைவர் நிமிர்ந்து நம்பிக்கையுடன், எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரியும், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். மேடை இழுக்கப்படுகிறது. கயிறு திடீரென நின்று விடுகிறது. மக்கள் வியப்புடன் பார்க்கிறார்கள். கயிறு கழுத்தை நெருக்கும்போது சட்டென நின்றுடுச்சு. மக்கள் அனைவரும், கடவுள் அவரை காப்பாற்றிட்டாரு, அவரை விட்டுடுங்க என்று கூச்சலிட்டனர். மதத்தலைவர் விடுதலை செய்யப்படுகிறார். அடுத்து நீதிபதி வருகிறார். அதே செயல்முறை. நீதிபதியிடமும் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. நீதிபதி அமைதியாக உறுதியான குரலில் சொன்னார், நீதி மட்டுமே வெல்லும், எனக்கு நீதி மேலே முழு நம்பிக்கை இருக்கு என்று. மேடை இழுக்கப்படுகிறது. கயிறு மீண்டும் நின்று விடுகிறது. மீண்டும் ஆச்சரியம். நீதி அவரை காப்பாற்றிடுச்சே என மக்கள் ஆர்ப்பரித்தனர். நீதிபதியும் விடுதலை செய்யப்பட்டார். கடைசியாக விஞ்ஞானி வருகிறார். சூழ்நிலை இன்னும் பதட்டமாகிறது. இறுதியாக அவரிடமும் அதே கேள்வி. விஞ்ஞானி சிரித்த முகத்துடன் இயல்பாக சொன்னார், எனக்கு கடவுளையும் தெரியாது, நீதியையும் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். அவர் கயிற்றை கூர்ந்து கவனித்து, அந்த கயிற்றில் ஒரு முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் அது வேலை செய்யலைன்னு சொன்னார். அதிகாரி கயிற்றை சோதிக்கிறார். முடிச்சு இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. உடனடியாக அந்த முடிச்சு சரி செய்யப்படுது. அடுத்த நொடியே விஞ்ஞானிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவருக்கு மட்டும் ஏன் தூக்கு தண்டனை? ஏற்கனவே அவருக்கு அந்த முடிச்சு இருப்பது தெரிஞ்சதை முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த 2 பேரும் தூக்கில் போடப்பட்டிருப்பாங்க இல்லையா? தெரிஞ்சே அவர் சொல்லாதனால தான், அந்த குற்றத்திற்காகத்தான் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் என்றால், சில நேரங்களில் வாய்மூடி அமைதியாக இருப்பது நல்லது. ஒரு விஷயம் உண்மையாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை எல்லா இடத்துலையும் உளறி கொட்டக்கூடாது. ஆர்வக் கோளாறில் நாம் பேசும் உண்மை சில சமயம் நமக்கே ஆபத்தாக முடியலாம் என்பதை இந்த பதிவிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சில சமயம் முட்டாளாக இருப்பது கூட பெரிய புத்திசாலித்தனம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.